ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கவிதா ராஜேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொடி. இந்த பொடியை இட்லி தோசைக்கு சூடான சாதத்தோடு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இந்த சின்ன பவுலில் ஒரு பவுலு கடலைப்பருப்பு, அதே பவுலில் ஒரு பவுலு உளுத்தம்பருப்பு, தேவையான உப்பு, சில்லி பவுடர் கொஞ்சோண்டு, பொட்டுக்கடலை அந்த பவுலில் பாதி எடுத்திருக்கேன், ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, பெருங்காயம், எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தீயை மீடியமாகவே வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வரணும். அடுத்தது உளுத்தம்பருப்பை போட்டு அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் உருளைக்கிழங்குக்கு, கோவக்காய்க்கு, கத்திரிக்காய் இந்த வறுவலுக்கெல்லாம் 2 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீரகமும் மிளகும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அரை கப் பொட்டுக்கடலை, அதையும் நல்லா பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்தா போதும். சும்மா 2 வதக்கு வதக்குனா போதும். அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா முருங்கைக்கீரையை லைட்டாக உணர்த்தி வச்சுருக்கேன். அந்த கீரையை எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த முருங்கைத்தலை அப்படியே உடையணும். அப்படியே தூளாகுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் சேர்த்து பருப்பு கொஞ்சம் போட்டு அதோட கீரையும் போட்டு பாதி பருப்பு பாதி கீரையை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் எள்ளை வறுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ எள்ளு ஒரு 3 ஸ்பூனு வறுத்து மிச்சம் இல்லை பருப்பில் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். என்னோடய யூடியூப் சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்னால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நம்மளோட வீடியோவை அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க. அரைச்சி வச்சதை ஒரு இதில் பவுலில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்போ வேணுமாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.